வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால வெளியான திமிரம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 70 வயசு பெரியவரை நமக்கு காட்டுறாங்க. இந்த பெரியவர் ஆணாதிக்கம் பிடிச்சவரா இருப்பாரு, பெண்கள் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துப்பாரு. அதெல்லாம் தப்புன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்ல அதே மாதிரி தான் இருந்தாரான்னு சொல்ற கதை தான் இந்த கதை. இதுல ஒரு பெரியவர் நடிச்சிருக்காருல, இந்த பெரியவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருப்பாரு. கேரக்டராவே மாறி நடிக்கிறதா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த டைரக்டர் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. சூப்பரா இருக்கும் இவரோட ஆக்டிங். இவரை பார்க்கும்போது நமக்கே கோவம் வரும், அந்த அளவுக்கு ஆக்டிங்லாம் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 60ஸ்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அம்மா வீட்டுல மீன் தான் செய்யறாங்க. இப்ப பரிமாற வரும்போது பையனுக்கு 2 மீன் வைக்கிறாங்க, ஆனா பொண்ணுக்கு ஒரே ஒரு மீன் தான் வைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி வைக்கிறீங்கன்ற மாதிரி பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. பொண்ணுக்கெல்லாம் ஒரு மீன் போதும், பையன் தான் நிறைய சாப்பிடணும், பையன் தான் முக்கியன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இந்த பையனுக்கு சந்தோஷமா இருக்கு. அக்காவை கிண்டல் பண்ற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பையன் பேரு சுதாகரன் அப்படின்றது. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேணும்ட்டே அக்கா கிட்ட சண்டை போடுறான். அக்காவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அம்மாவும் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கறதுக்காக வராங்க. பையன் மேலதான் தப்பு, ஆனா அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. சோ இதனால நம்ம எதுனாலும் பண்ணலான்ற மாதிரிலாம் இந்த பையனுக்கு தோணுது. ஆத்து வாரத்துல பெண்கள் குளிப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஒளிஞ்சிருந்து இவன் கவனிச்சிட்டு இருக்கான். நாளுக்கு நாள் இவன் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டவனா மாறுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் இவன் வாலிப வயசுக்கு வந்துடுறான். 2 பேர் ஒரு இடத்துல வச்சு ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. இந்த சுதாகரன் இருக்கான் பாத்தீங்களா, ஒளிஞ்சிருந்து அந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான். யாரோ பாக்குறாங்கன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேகமா சுதாகரன் இங்க இருந்து ஓடுறான். அப்படியே கட் பண்ணி இப்ப சுதாகரனுக்கு ஒரு 70 வயசு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல சுதாகரனோட கண்ணுல ஏதோ ப்ராப்ளம் போல, அவரோட கண் பார்வை சரியா தெரிய மாட்டேங்குது, மங்களா தெரியுது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இவர் பாக்குறதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு லேடி போன் பேசிக்கிட்டே வராங்க. அவங்களை இவர் குறு குறுன்னு பாத்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் இவர் பாத்துட்டு இருக்காரு. அந்த லேடியே இந்த விஷயத்த கவனிச்சிடுறாங்க. என்ன இப்படி பாத்துட்டு இருக்காருன்னு யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இவருமே கிண்டலா அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இங்கதான் திமிரம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப டாக்டரும் சுதாகரனுக்கு செக் பண்ணி முடிச்சிடுறாரு. 2 கண்ணும் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. இல்ல லெஃப்ட் டோட்டலா காலி ஆயிருச்சு. புதுசா கண்ணை ஃபிட் பண்ணாலும் வேஸ்ட் தான் ஆகும். அதனால ரைட் கண்ணுல வேணா ஃபிட் பண்ணலாம், நீங்க ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும், இவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்கிட்ட கார்டு இருக்கு, கவர்மெண்ட் கார்டுன்ற மாதிரிலாம் காட்டுறாரு. இதெல்லாம் சில ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் வேலைக்காகும், இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சரி, அது சார்ந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னன்னு யோசிக்கிறாரு. அந்த கார்டுல சில ஹாஸ்பிட்டலோட பேர் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ற மாதிரி நினைக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கண்ணை மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவங்களுமே செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆபரேஷன் இப்பெல்லாம் பண்ண முடியாது, அதே மாதிரி ஆபரேஷன் காஸ்டா ரொம்பலாம் குறைக்க முடியாது, 5000 ரூபாய் வேணா குறைக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த கார்டோட மதிப்பு அவ்வளவுதானா, அப்புறம் எதுக்காக இந்த கார்டெல்லாம் தந்தீங்கன்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. சரி, எங்க கிட்ட கோவப்பட்டு என்ன ஆக போகுது, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சுதாகரனுக்கு தான் இவ்வளவு வயசாயிடுச்சுல, காரணமே இல்லாம அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறத சுதாகரன் பையனும் கவனிக்கிறாரு. இவர் பேரு ராம் அப்படின்றது. அப்பா வாங்கப்பா போலான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப ஆபரேஷனுக்கு நிறைய காசு தேவை. அவ்வளவு காசு எல்லாம் சுதாகரன் கிட்ட இல்ல. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. பையனை பொறுத்த வரைக்கும் சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் லைஃப்ல பெருசா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. அதுக்கு முன்னாடியே வந்தனான ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. இப்ப வீட்டுல எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுதாகரனுக்கு இன்னும் பொரியல் வேணும் போல, ஒய்ஃப் கிட்ட இன்னும் பொரியல் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃப் உள்ள வேலையா இருக்காங்க. அதனால அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வந்தனா நீ கொஞ்சம் வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப வந்தனாவும் சாப்பிடுறதை நிறுத்திட்டு உள்ள எந்திரிச்சு வராங்க. நீ போய் மாமனாருக்கு வையன்ற மாதிரி மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, நான் வச்சாதான் அவர் சாப்பிட மாட்டாருன்னு தெரியும்ல, என்னையே எதுக்காக வைக்க சொல்றீங்கன்னு வந்தனா கேக்குறாங்க. அப்புறம் எப்பதான் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நீ போய் வையே, போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. இப்ப இவங்களுமே மாமனாருக்கு பரிமாறுறதுக்காக வராங்க. மருமக தான் பரிமாறான்னு தெரிஞ்சோன்னா சுதாகரன் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா இவங்க கூட பேச்சுவார்த்தையில இல்ல போல. இப்ப இவங்க வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு சாப்பாடே வேணான்ற மாதிரி தள்ளி விட்டு போறாரு. இதை நினைச்சு வந்தனா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பையனாலையும் எதுவும் சொல்ல முடியல. பையனுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. சுதாகரன் இப்பயும் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. மல்லிகை கடைக்கு வந்து மிளகாத்தூள் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பழைய சிஸ்டம் இவர்கிட்ட இருக்கு. இவர் பில் எல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. இப்ப தேவையான பொருளை எடுத்துடுறாரு. இப்ப கடைக்கு தரதுக்காக வந்துடுறாரு.
இவர் வரும்போது கடை ஓனர் இல்ல, வேலை பார்க்குற பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. அந்த பொண்ணு இவரை பார்த்து செம்மையா பயப்படுறாங்க. ஏன்னா இவர் பொருளை தர மாதிரி அந்த பொண்ணோட கையெல்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. இப்ப காசெல்லாம் தந்து வேகமா இங்க இருந்து இவர் அனுப்பி விடுறாங்க. சுதாகரனுக்கு 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் பொண்ணுங்க மேல வெறி பிடிச்சுதான் சுத்திட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டாங்க. இவர் ஒருத்தருக்கு கடனா 4000 ரூபாய் தரணும். ஆனா இவர்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. இப்ப பையன் கிட்ட ஒரு 4000 ரூபாய் இருக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. அவ்வளவு காசுலாம் இல்லப்பா, ஒரு 1500 ரூபாய் வேணா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா எப்ப பாரு காசு இல்ல காசு இல்லன்னு சொல்ற, உனக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், உனக்காக தான் மேல வீடெல்லாம் கூட கட்டினேன், நீ எப்பதான்டா எனக்கு செலவு பண்ண போற அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கோவப்பட்டு இருக்காரு. இதுக்கு பையன் இருக்காருல, நானா மேல வீடு கட்ட சொன்னேன், நீங்க தான் தேவையில்லாம செலவு பண்ணீங்க, இப்ப என்ன 1500 ரூபாய் வேணுமா வேணாமா, 1500 ரூபாய் வேணானா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பையன் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. கடன் கொடுத்த நபர் வீட்டுக்கு வந்துடுறாரு. எப்பதான் அந்த காசை தருவன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த வாரத்துல காசு வர வேண்டி இருக்கு, நான் சீக்கிரமா தந்துடுறேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த நபரும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப சுதாகரன் நைட் ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்க ஒரு விலை மாது நின்னுட்டு இருக்காங்க. அவங்க விலை மாதுன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து எவ்வளவு ரேட்டுன்னு கேக்குறாரு. அவங்க இருக்காங்கல்ல, ஒரு டைம்னா 600 ரூபாய், நைட்டு முழுக்கனா 1500 ரூபான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 600 ரூபாய் ரொம்ப அதிகம், 300 ரூபாய்க்கு வான்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம ரொம்ப மோசமா பேசுறாரு. நீ ஸ்லட்டு தானே, அப்புறம் என்னன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து முதல்ல கிளம்பி போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் வேற ஒருத்தர் கிட்ட கடனா காசு கேட்டிருப்பாரு. அவருமே எதுக்காக 4000 ரூபான்னு கேட்கிறாரு. இல்ல கடன் கொடுக்கணும் அதுக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சீக்கிரமா உனக்கு காசை தந்துடுறேன்ற மாதிரிலாம் வாங்கிட்டு போறாரு. இப்ப வாங்கிட்டு கடனை கொடுக்க போவாருன்னு பார்த்தா இந்த லேடி கிட்ட தான் வந்துடுறாரு. 500 ரூபாய் தரேன் வரியான்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த லேடியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, ஒரு சீப்பான லாட்ஜுக்கு தான் இவரை கூட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த லாட்ஜில் நடக்கும் போல. இப்ப வந்தோடனே இவங்க ரெண்டு பேருமே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. இவருக்கு தான் 70 வயசு ஆயிடுச்சுல, இவரால ரொம்ப நேரம்லாம் இவங்க கூட ஒன்னா இருக்க முடியல. சட்டுன்னு வேலையை முடிச்சிடுறாரு. மேலெல்லாம் சிந்திட்டு அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. முதல்ல நான் போறேன், அதுக்கப்புறம் நீ போன்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவரும் கிளம்பலான்றதுக்காக ஷட்டெல்லாம் எடுத்து மாட்டுறாரு. அப்பதான் உள்ள இருக்க 3500 ரூபாய் காணாம போயிருக்கிறது தெரிய வருது. அவதான் தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த லேடி வேற ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. என் காசை நீ தானே எடுத்த தான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. 4000 ரூபாய் வச்சுட்டு 500 ரூபாய்க்கு பேரம் பேசினல, பேரம் பேசும்போது என்ன அசிங்கமாலாம் பேசினல, அதுக்காக தான் அந்த காசு எடுத்தேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் திட்டிட்டு போறாங்க. பெருசா இவரால பிரச்சனை பண்ண முடியாதுல்ல, இவர் பேர் தான் டேமேஜ் ஆகும். அதனால இவருமே காசு போனா போதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல விட்டுறாரு. கண்ணு சீக்கிரம் போயிடும்ன்ற மாதிரி சுதாகரன் கவலையில இருக்காரு. இது ஒய்ஃபுக்கு நல்லாவே புரியுது. நம்ம சொந்தக்கார பையன் இந்த ஹாஸ்பிட்டல்ல தாங்க இருக்கான், அவன் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, நீங்க அவனை பார்த்து பேசுங்க, பையனை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த பையனுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண வச்சிடறான். கொஞ்சம் கம்மியா பண்ணி தரதா சொல்றான். இதை விட கம்மியா யாருமே பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ராம் கிட்ட சொல்றான். ராமே சரி காசை ஏற்பாடு பண்றன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பையன் ராம பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பேசியிருக்காரு. ராம கதையை நரேட் பண்ண வைக்கிறதா சொல்லியிருக்காரு. நீ வா ப்ரொடியூசரை பார்க்க போலான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. அந்த ப்ரொடியூசரும் கதையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ராம் இருக்காரு பாத்தீங்களா, சூப்பரா இவரோட கதையை நரேட் பண்ணிட்டு இருக்காரு. பேரலா சுதாகரனோட கதையை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல சில பேசிக்கான டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அப்பதான் ஆபரேஷன் பண்ண முடியுமா முடியாதான்றதை செக் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பேசிக்கான அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துறாரு. குறிப்பா சுகர் டெஸ்ட் தான் எடுக்கிறாங்க. இவரோட சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த லெவல்ல இருந்தா ஆபரேஷன் பண்ண முடியாது, நீங்க குறைக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே நான் பார்த்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணலாம்னு சொன்னாங்க, ஆபரேஷன் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது, ஒரு ஆண் டாக்டர் கிட்ட நான் பேசணும்னு சொல்றாரு. ஏன் சார் ஆண் டாக்டர் பெண் டாக்டர்னு பேசிட்டு இருக்கீங்க, யாரு பார்த்தாலும் இதுதான் சொல்ல போறாங்க, நீங்க மத்தவங்க கிட்ட வேணா கேட்டுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மத்தவங்களும் நீங்க சுகர் லெவலை குறைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல ராமோ நரேஷனை முடிச்சிடுறாரு. ப்ரொடியூசருக்கு கதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. இல்ல கமர்ஷியல் வேல்யூ இல்லப்பா, இதுல சாங் வைக்கணும், ஃபைட் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில படம் பண்ண விரும்பலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ராமே செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. என்னமோ படம் பண்ண போறவன் மாதிரி அவ்வளவு நேரம் பேசினா, கடைசியில படம் பண்ணலன்னு சொல்லிட்டான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கோவமா சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சுதாகரனுக்கு வச்ச பொரியல சூடா இல்ல போல, சூடு பண்ணி எடுத்துட்டு வான்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வந்தனா வான்ற மாதிரி சொல்றாங்க. வந்தனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொரியல சூடு பண்ணிடுறாங்க. இப்ப பரிமாறுறதுக்காக வராங்க. இவங்க பரிமாறுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா சுதாகரன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் உன்கிட்ட சொன்னேன், உன்னால முடிஞ்சா பண்ணு, அப்படி இல்லைன்னா பண்ணாம இரு, இவளெல்லாம் பண்ண சொல்லாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு.
மாமியாரி இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கறதுக்காக தான் ட்ரை பண்றாங்க, அது வேலைக்காக மாட்டேங்குது. இந்த சுதாகரன் வீட்டுக்கு பக்கத்துல புஷ்பம்னு ஒரு லேடி இருப்பாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இவங்க தனியா ஒரு கடை தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சுதாகரன் இங்கதான் பொருள்லாம் வாங்குறதுக்காக ஒருவர் போல இவங்க அடுக்கி வச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இப்ப சைலண்டா நெருங்கி வராரு. இவங்கள தப்பாலாம் இந்த இடத்துல டச் பண்ணிட்டு இருக்காரு. அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணுவார் போல. என்ன வேணும்ன்ற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. நீ தான் வேணும்ன்ற மாதிரிலாம் இவர் டபுள் மீனிங்ல பேசுறாரு. கொஞ்சம் இவங்க கிட்ட அப்ரோச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா பையன் வந்துடுறான். அப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆமாண்டா, மாவு பாக்கெட் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு நேரம் கேட்கறது புஷ்பம், சீக்கிரமா எடுத்து தான்ற மாதிரி நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. இவங்களுமே மாவு பாக்கெட்டை எடுத்து தந்துடுறாங்க. போன காரியம் என்னாச்சுன்னு அப்பா கேக்குறாரு. புஷ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிட்டாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகிற மாதிரியே தெரியல, நீ நல்லதா ஒரு வேலையை பார்த்து போற வழிய பாரு. அப்பாக்கு ஆபரேஷனுக்கு நீ தான் செலவு பண்ணும், எப்படா காசை பெரட்டுவ அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. பத்ததுக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்திய வேற கூட்டு வந்துட்ட, அவ வீட்டுல காசுன்னு எதுவுமே தரல. நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா வரதட்சணைன்னு பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பேன், அது எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ மருமக மேல என்ன கோவம்ன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. மருமக வீட்டுல இருந்து காசு எதுவுமே தரல, அந்த கோவத்துல இருக்காரு. புஷ்பம் இருக்காங்கல்ல, அவங்க வாசல தொடப்பத்தை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா வர இவருமே குறுகுறுன்னு அவங்கள பாத்துட்டு இருக்காரு. அவங்க இதை கவனிச்சு முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சைலண்டா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ ஒரு பஸ்ல தான் இவர் வந்துட்டு இருக்காரு. லேடி சீட்ல உட்காந்துட்டு இருக்காரு போல. ஆனா நிறைய பேர் லேடி சீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. புதுசா ஏறின பொண்ணு இருக்காங்கல்ல, அங்கிள் இது லேடி சீட்டு, நீங்க பின்னாடி போய் உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்லம்மா எனக்கு கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு, இங்கதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நீ வேணா பக்கத்துல உட்காந்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. அங்கிள் அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, இது லேடி சீட்டு, எந்திரிங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்றா. என்ன பிரச்சனைன்ற மாதிரி கண்டக்டரே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆமா சார் இது லேடி சீட்டு, நீங்க எந்திரிச்சிருங்கன்ற மாதிரி கண்டக்டரும் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டாரு. இவர் ரெண்டு பேர் மேலயும் கோவப்பட்டு இருக்காரு. சார் விருப்பம் இல்லைன்னா பஸ்ஸை விட்டு இறங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்டக்டர் சொல்லிட்டாரு. இவரை வேற வழி இல்லாம பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாரு. இறங்கினவரை அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இவங்களுக்கு இதே மாதிரி இடம் கொடுத்துட்டு இருங்க, ஒரு ஸ்டேஜ்ல நம்ம தலை மேலதான் ஏறி உட்காருவாங்க, உனக்கு அவ்வளவு ஃப்ரீயா வரணும்னு வச்சுக்கோ, உன் அப்பனை பஸ்ஸை வாங்கி விட சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை திட்டுறாரு. உன்னை சொல்லக்கூடாது, உன் அப்பனை சொல்லணும், உன்னை இந்த மாதிரி பேசுற மாதிரி வச்சிருக்கான்ல அவனை தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அப்பாவை போட்டு திட்டுறாரு. தேவையில்லாம பேசாதீங்க அங்கிள் போங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணுமே பதிலுக்கு கோவப்பட்டு இருக்காங்க. இந்த பெரியவர் வன்மத்தை பயங்கரமா கக்கிட்டு இருக்காரு. கண்டக்டர் நிறுத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது வேலைக்காவாதுன்றதுக்காக டிரைவரை வண்டி எடுக்க சொல்லிடுறாரு. இந்த பையன் கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு ஸ்கிரிப்ட் நீ வித்துரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட விற்பாங்க, 75,000 ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவோட ஆபரேஷனுக்கு காசு தேவைப்படுது இல்ல, ஸ்கிரிப்ட வித்துறலாம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப சுதாகரனும் டென்ஷனா வீடு வந்து சேர்றாரு. ஆக்சுவலா செருப்பு வைக்கிற ஸ்டாண்ட்ல மருமகளோட செருப்பு எப்பவுமே கீழே தான் இருக்கும் போல, இப்ப மேல வச்சிருக்காங்க. இத பாக்குறவரு டென்ஷன் ஆயிடுறாரு. இது என்னன்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து கேக்குறாரு. ஒய்ஃப் மருமகளை வர வச்சிடுறாங்க. இவருமே கீழே இறக்கி வைக்க சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வந்தனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி எடுத்து வச்சிடலான்ற மாதிரி இவங்க செருப்பு எடுத்து கீழே வச்சிடுறாங்க. உள்ள போக பாக்குறாங்க. ஏன் செருப்பை எடுத்து மேல வைக்க சொல்லுன்னு சொல்லிட்டாரு. வந்தனா அதையும் பண்ணலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பண்றாங்க. ஏன் இப்படி காயப்பத்துறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இந்த சுதாகரன் இன்சுலின் ஊசி மாதிரி எடுக்கணும், பையன் தான் அந்த ஊசி எல்லாம் போட்டு விடுவாரு போல. அவர் போட வரும்போது இவர் ரொம்ப பயப்படுறாரு. இந்த விஷயத்துக்கு இவ்வளவு பயப்படுறாருல, இதெல்லாம் வந்தனாவும் பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பையன் இருக்காருல, எனக்கு சீக்கிரமா ஒரு 75,000 ரூபாய் கிடைக்கும்பா, அது மூலியமா உங்க ஆபரேஷனா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற சுதாகரனும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப சுதாகரன் பைக்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த புஷ்பம் இருக்காங்கல்ல, வேற ஒரு பையன் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா லேடி மாதிரி சிலர் பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த பையன் பிஹேவ் பண்றான். அதனால தான் அந்த பையன் கிட்ட இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இவன் கூட கனெக்ஷன்ல இருக்கா போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் கடைக்கு வந்துடுறாரு. மத்தவங்க கூட எல்லாம் சிரிச்சு பேசுற, என்கிட்ட மட்டும் சிரிச்சு பேச மாட்டேற, அப்ப நான்லாம் இலக்காரமா, இன்னைக்கு நைட்டு உன்னோட வீட்டுக்கு நான் வருவேன், நீ கதவை திறந்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாங்க. நான் வருவேன், திறந்து வச்சிருக்கணும், இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. கொஞ்ச நேரத்துல இவங்களுமே கடையெல்லாம் அடைச்சிடுறாங்க. வீட்டுக்கு போலான்ற மாதிரி கிளம்பி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த இடத்துல சுதாகரன் இருக்காரு பாத்தீங்களா, பக்காவா மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட் அவங்க கதவை திறந்து வச்சிருப்பாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப எல்லாருமே தூங்கிட்டாங்களான்றத செக் பண்றாரு. தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா சுதாகரனும் நைட்டு நேரம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கதவை திறந்து வையின்ற மாதிரி தானே சொன்னாரு. இப்ப கதவை அவங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அதனால கதவை திரும்ப திரும்ப தட்டிக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு அந்த சத்தம்லாம் கேக்குது. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஹஸ்பண்ட் போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சோகமா பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கதவை திறந்து வைக்கலன்னு தெரிஞ்சோன்னே இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்கள திட்டிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பையன் கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் புஷ்பத்தோட சொந்தக்கார பையனா தான் இருப்பான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அதாவது ராம காட்டுறாங்க. ராம் கதையை நரேட் பண்றாரு. கேட்கிற 2 ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருது. கண்டிப்பா நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட விஷயத்த சொல்றாரு. அவங்க 2 பேரும் இந்த கேப்ல இங்க இருந்து கிளம்பியே போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல வேலை பார்க்கறவர் வராரு. சார் பில்ல பே பண்ணுங்கன்னு கேக்குறாரு. அவங்க 2 பேர் பண்ணுவாங்கன்னு இவர் சொல்றாரு. அவங்க 2 பேர் எப்பயே கிளம்பி போயிட்டாங்கன்ற மாதிரி ஹோட்டல்ல இருக்கவர் சொல்றாரு. எது கிளம்பி போயிட்டாங்களான்ற மாதிரி ராம் ஷாக் ஆகுறாரு. அப்புறம் தான் அவங்க 2 பேர் ஏமாத்தி ஸ்கிரிப்டை வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. நான் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க நம்பருக்கு கால் பண்ணாலும் போனை எடுக்க மாட்டாங்க. உனக்கு தெரிஞ்சவங்க தானே, நீ ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ராம் சொல்லிட்டாரு. சரி மச்சான், நான் ட்ரை பண்றேன், நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவர் வீட்டுக்கு வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காரு. என்னடா கதை நரேட் பண்றேன்னு போன, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா இருக்காரு. இதை தாண்டி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா, நீ போய் ஒருத்தனை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஒரு பார்வை பாக்குறாரு. இப்போ ஒரு நபரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா அப்பா பண்ண காரியத்தை ஒருத்தர் பார்த்தாரு பாத்தீங்களா, புஷ்பத்தோட சொந்தக்காரரா தான் இவர் இருப்பாரு. இவருமே உன்னோட அப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறதா சொல்லிட்டாரு. என் அப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, நமக்குள்ளேயே பேசி முடிச்சிடலாம், ஸ்டேஷனுக்குலாம் போக வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு நான் போவேன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அப்பா இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி பையன் நம்புறான். ஆனா அம்மாவே அப்பாவை நம்புறதுக்கு தயாரா இல்ல. இந்த மனுஷன் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவரை மட்டும் தான் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஆனா பையன் இருக்கார்ல, நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி அப்பா கூட கிளம்பி போறாரு. இந்த ஸ்டேஷன்ல வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 3 பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பொண்ணோட போட்டோவை மார்க் பண்ணி நெட்ல போட்டிருப்பாங்க. இவனுங்க தான் பண்ணாங்கன்றத போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்க, உங்களை விடவே மாட்டேன்ற மாதிரிலாம் அந்த பசங்களை பயம்புத்துறாரு. சரி தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பசங்க மன்னிப்பு கேட்கறாங்க. கூட்டு போங்கன்ற மாதிரி பசங்களை அனுப்பி விடுறாரு. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு. கேஸ் நம்ம போட்டோம்னா தேவையில்லாம உங்களுக்கும் பிரச்சனை வரும், நான் பயங்கரமா வார்னிங் கொடுத்துட்டு விட்டுறேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப புஷ்பமும் அந்த சொந்தக்கார பையனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சுதாகரன் நைட்டு நேரம் வந்து கதவெல்லாம் தட்டிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சுதாகரன் இருக்கார்ல, சரி எனக்கு கண்ணு சரியா தெரியாது சார், என் வீடு கதவுன்னு நினைச்சு இவங்க வீட்டு கதவை தட்டிட்டேன், இதுதான் உண்மைன்ற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்காரு. இவர் போய் தான் சொல்றாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுது. இப்ப புஷ்பம் இருக்காங்கல்ல, சரி இவர் இதையே தான் வேலையா பண்ணிட்டு இருக்காரு, என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாருன்ற மாதிரி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அவர் இருக்கார்ல, நான் உன்னை அடைஞ்சே தீர்வன்ற மாதிரி இவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. இத பத்தி எல்லாம் இவங்க சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் இறந்து போய் தனியா என்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி சார் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்றாங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றீங்க மேடம், நீங்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் ஆக்ஷன்லாம் வேணாம் சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண தொலைச்சிருவேன், வயசானவர்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சுதாகரனை பயங்கரமா திட்டுறாரு. சுதாகரனும் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அப்பா பையன் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. பையன் பேசாமையே தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப டீ கடையில வச்சு பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி சொல்றது சுத்த போயிடா, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்லன்ற மாதிரி கேக்குறாரு. பையனுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சுகர் லெவலை செக் பண்றாங்க. அவங்க சொன்ன லெவலுக்கு கீழே வந்துருது. இத பாக்குற அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. லெவலுக்கு கீழே வந்துருச்சுடா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆனா பையன் கிட்ட காசு இல்லல, ஃபீல் பண்றாரு. இப்ப ராமம் போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எனக்கு காசு இப்ப அர்ஜென்ட்டா தேவை, அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணியான்னு கேக்குறாரு. நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ரீச் பண்ணவே முடியல, ஆனா இந்த அமௌண்ட்டுக்கு நான் பொறுப்புடா, எப்படியாவது அந்த அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன், கொஞ்சம் டைம் மட்டும் தான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்பக்க சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணோம், காசு சுத்தமா இல்ல, வீக்லி அவருக்கு 400 ரூபாய்க்கு மேல செலவாகுது, அதுக்கான காசு கூட என்கிட்ட இல்லன்ற மாதிரிலாம் ஒய்ஃபி கிட்ட ராம் புலம்பிட்டு இருக்காரு. இதை நினைச்சு வந்தனா ஃபீல் பண்றாங்க. வந்தனா கையில தங்க வளையல் போட்டிருப்பாங்க, வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்ததா இல்ல இவர் வாங்கி தந்ததான்னு தெரியல, அதை ஹஸ்பண்ட் கிட்ட தந்துடுறாங்க. இதை இவர் வச்சிடுறாரு. அது மூலியமா காசு கிடைக்குது. அது மூலியமா அப்பாக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து அப்பா வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்பா இருக்காருல, அங்க இருக்க ஒரு நர்ஸை தான் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. இப்ப சுதாகரனும் சப்ளை பண்ற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அங்க கண்ணு தெரியாத ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. டீயை மட்டும் வாங்கி தாங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அப்பதான் டீ எல்லாம் வாங்கி அந்த பெரியவருக்கு தராரு. அந்த பெரியவருக்கு கண்ணு போயிருக்குல்ல, இதே மாதிரி நம்மளுக்கும் ஆயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா சுதாகரனும் பயப்படுறாரு. இப்ப சுதாகரனுக்கு ஆபரேஷனே நடந்து முடிஞ்சிருது. ஆக்சுவலா ரைட்டு கண்ணில் தான் ஆபரேஷன் பண்ணோம், இவங்க தெரியாதனமா லெஃப்ட் கண்ணில் பண்ணிருக்காங்க போல. இவங்க தப்பா தான் பண்ணிருக்காங்கன்னு இவங்களுக்கே தெரியல. கொஞ்ச நாள் டிவி எல்லாம் பார்க்க கூடாது, ஹெவியான லைட் எல்லாம் பார்க்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி சுதாகரனும் ஏத்துக்கிறாரு.
இப்ப சுதாகரனால வேலைலாம் பண்ண முடியாதுல்ல, பையன் கிட்ட அந்த வேலையை பண்ண சொல்லி சொல்றாரு. சரின்ற மாதிரி ராமும் ஏத்துக்கிறாரு. இப்ப ராம் இருக்காருல, பில்ல ரெடி பண்றாரு. ஒரு காப்பி வரதுக்கு பதிலா நிறைய காப்பி வந்துட்டு இருக்கு. அப்பா ரெகுலரா பண்ற வேலை இவருக்கு புதுசுல, அதனால தான் இந்த மாதிரி சொதப்பிட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொரு கடையா போய் இவர் பொருள்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. கண்ணை ஓபன் பண்றதுக்கு ஒரு நாள் வர சொல்லியிருப்பாங்க. இவருமே அந்த நாள் வந்துடுறாரு. கண்ணை ஓபன் பண்ணிடுறாங்க. இவருக்கு கண் பார்வை கொஞ்சம் பெட்டராவே தெரிய ஆரம்பிச்சிருது. இவர் ஒரு ஷர்ட் போடுவாரு, அதுல கோடு இருக்கிறதே இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது. இப்ப கோடு இருக்கிறதுலாம் தெரியுதுன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு. பையனும் இதனால கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. இப்ப ராமோ இதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. வேலையை முடிச்சுட்டு உள்ள ஒரு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்ன சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், கரெக்டான நேரத்துல ஜுவல்ல தந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, கவலைப்படாத, சீக்கிரமா உன்னோட ஜுவல்ல உனக்கு எடுத்து தந்துருவன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல இன்டிமேட்டா இருந்துட்டு இருக்காங்க. டாக்டர் மாத்திரையை பத்தி எல்லாம் பையன் கிட்ட தான் தெளிவா சொல்லியிருப்பாங்க. இப்ப இவர் மாத்திரை போடணும், பையன் கிட்ட அதை பத்தி கேட்கலான்ற மாதிரி பையனோட ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் உள்ள ரெண்டு பேர் ஒன்னா இருந்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த சவுண்டை கேட்டு இவர் இருக்காரு பாத்தீங்களா, சுய இன்பம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு ஸ்பெர்ம்லாம் வருது. அந்த ஸ்பெர்ம் இருக்கு பாத்தீங்களா, கீழே விழுந்து இவரோட துண்டு மேல விழுது. அதை கூட கவனிக்காம இவர் பாட்டுக்கு வாஷ் பண்றதுக்காக தள்ளி போயிடுறாரு. இப்ப கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. தூங்கிட்டு இருக்க வந்தனாக்கு தண்ணி தாகம் எடுக்குது. இப்ப ஹஸ்பண்டை விட்டு வேலைக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போதுதான் அந்த துண்டு மேல காலை வச்சிடுறாங்க. என்ன பிசு பிசுன்னு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சுதாகரன் காலையில கண் முழிக்கும் போது கண்ணு தெரியாம போயிருது. இத பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பையன் இருக்காருல, டாக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. டாக்டரும் ரெக்கார்டை செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும் போதுதான் இவங்க தப்பு பண்ணிருக்கிறது தெரிய வருது. இப்ப டாக்டர்ஸ்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட் கண்ல பண்ண வேண்டிய ஆபரேஷனை லெஃப்ட் கண்ல பண்ணி வச்சிருக்கோம். நம்ம தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சா ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் வரும். அதனால தப்பு பண்ணிருக்கோன்றதை காட்டிக் கூடாது. ஒரு சின்ன பிரச்சனைன்ற மாதிரி சமாளிக்கணும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சின்ன பிரச்சனை தான், திரும்பி ஒரு மைனர் ஆபரேஷன் மட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு எவ்வளவு காசு ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கேட்கிறாரு. நீங்க இந்த ஆபரேஷனுக்குலாம் காசு தர தேவையில்ல, மருந்து மாத்திரைக்கு மட்டும் கொஞ்சம் காசு செலவு பண்ணும், அது போதும், நல்லபடியா கண்ணு சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி பண்ணுவோன்ற மாதிரி இந்த இடத்துல பையனுமே ஏத்துக்கிறாரு. இப்ப லெஃப்ட் கண்ணை எடுத்து ரைட்ல வச்சிடுறாங்க. ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருது. கொஞ்ச நாள் மட்டும் இவர் இங்க தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்க இருக்க நர்ஸ் இருக்காங்கல்ல, கூட இருந்து இவரை பாத்துக்கிறாங்க. இவர் பாத்ரூமுக்கு போகணுன்ற மாதிரிலாம் போறாருல, அப்ப இவங்களை பிடிக்கும் போது ஏடகுடமா பிடிக்கிறாரு. இந்த நர்ஸுக்கு ரொம்ப அன்ஈசியா இருக்கு. இத பத்திலாம் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் இருக்காருல, அவருக்கு 70 வயசுக்கு மேல இருக்குமா, உன் அப்பா மாதிரி தான், நீ இதெல்லாம் தப்பா எடுத்துக்காத, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த நர்ஸுமே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. வீட்டுல இருக்கும் போது இவர் வந்தனா செஞ்சதை சாப்பிடவே மாட்டாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால நம்மளே செஞ்சு அனுப்பலான்ற மாதிரி வந்தனா நினைக்கிறாங்க. இப்ப சாப்பாடுலாம் இவருக்கு வந்துருது. இந்த நர்ஸ் தான் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது என் ஒய்ஃப் செஞ்சது இல்ல, என் மருமக செஞ்சது, இதெல்லாம் எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி இந்த நர்ஸ் கேக்குறாங்க. வந்தனா மேல இருக்க கோவத்தை பத்தி எல்லாம் இவர் சொல்றாரு. ஜெனரலா பேசும்போது ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய வேலை வந்தது, நான் தான் அனுப்பலன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் இந்த நர்ஸ் கேக்குறாங்க. பெண்கள் வீட்டுல சமையல் வேலையை பார்த்துக்கிட்டா போதும், வெளியே வேலைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது, அதெல்லாம் ஆண் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த காலத்துல இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. நான் அப்படிதான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. வேலைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் இவங்க கரெக்டா தந்துட்டு இருக்காங்க. கண்ணுல டிராப்ஸ் போட்டோன்னு இவரும் பாத்ரூமுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டிக்கை நீட்டுறாங்க. இதை புடிச்சுக்கோங்க, நான் கூட்டு போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸ்டிக்கெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி தள்ளி விடுறாரு. இவரே எந்திரிச்சு போலாம் நடக்க பாக்குறாரு. ஏடகுடமா கீழே விழுந்துடுறாரு. அச்சச்சோ கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பக்கத்துல போய் பாக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டு காசை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதனால அடிக்கடி ராமா அவருக்கு கால் பண்ணிட்டாரு. அவர் காலை பாக்குறாரு, இருந்தாலும் காலை எடுத்து பேசாம கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ராம் அப்செட் ஆயிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு பாத்ரூம்க்கு போன பெரியவர் உள்ள விழுந்துடுறாரு. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு உள்ள வந்து பாக்குறாங்க. அவர் ரொம்ப முடியாம கஷ்டப்படுறாரு. தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க. கையை பிடிச்சு பாத்ரூம்க்கு கூட்டு போறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா நீங்க பிடிக்கிறது கொஞ்சம் தப்பா இருக்கு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நானே உங்களை கூட்டு போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் அப்படிலாம் ஒன்னும் தப்பா டச் பண்ணல, ஒரு ஆணோட புடியே அப்படிதான் இருக்கும், பெண்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர்கிட்ட பேச முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. கோவமா இவங்களோட இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. இதுக்கப்புறம் எதுனாலும் நீங்களே எந்திரிச்சு போய்க்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ராம் இருக்கார்ல, அந்த ஃப்ரெண்டோட வீட்டு வாசலுக்கே வந்துடுறாரு. எதுக்காக கால் பண்ணும் போது எடுக்கல, உன்கிட்ட நான் கடனா காசு கேட்க போறேன்னு பயப்படுறியா, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ராம் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, உண்மையிலேயே நான் வேலையில இருந்தேன், அதனால தான் போனை எடுக்காம விட்டுட்டேன்,
நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசி காசை வாங்கிடுறேன்டா, என்ன நம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் மாமனார் மாமியார் தான் வாங்கி வச்சிருப்பாங்க போல. இப்ப வந்தனா ஒண்ணு செய்யலான்னு பார்த்தா ஒரு பொருள் மிஸ் ஆகுது. சரி நம்மளே கடைக்கு போய் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. புஷ்பம் கடைக்கு தான் வாங்குறதுக்காக வராங்க. புஷ்பமும் சுதாகரன் பண்ண விஷயத்தை பத்தி சொல்லிட்டாங்க. அதுல இருந்து உன்னோட மாமியார் என்கிட்ட பேசுறதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது மாமனார் இப்படி பண்ணாரா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கா வராங்க. இவ்வளவு நாள் இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது போல. இப்ப புஷ்பம் இவங்களுக்கும் அட்வைஸ் பண்றாங்க. அவன் உன்கிட்ட கூட நினைச்சா தப்பா நந்துப்பாமா, அவன் கூட எல்லாம் இருக்காத, நீ தனியா போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது எல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சோகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி எல்லாம் கேக்குறாங்க. தெரிஞ்ச எதுக்காக சொல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. என் அப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, புஷ்பம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உங்க அப்பாக்கு நீங்க தான் சர்டிபிகேட் கொடுக்கணும். உங்க அப்பாவை பத்தி நிறைய பேர் என் காதுல கேட்கிற மாதிரியே தப்பாலாம் பேசியிருக்காங்க. பொண்ணுங்க விஷயத்துல அவர் ரொம்ப வீக். இந்த பொண்ணு ராம்க்கு மட்டும் ஒய்ஃபா வரல, சுதாகரனுக்கும் சேர்ந்துதான் ஒய்ஃபா வந்திருக்கான்னு என் காதுபடவே பேசினாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம இருந்தேன். ஆனா இதை ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ராம் டென்ஷன் ஆயிடுறாரு. ஊர்ல 1000 பேசுவாங்க, அதை நீ நம்புவியா? என் அப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. நானே என் கண்ணால ஒரு விஷயத்தை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேர் ஒன்னா இருந்ததை உங்க அப்பா வெளியே இருந்து கவனிச்சிருக்காரு, வெளியே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒய்ஃபே பார்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா இந்த இடத்துல இவர் உடஞ்சு போயிடுறாரு. எதுவுமே பேச முடியாம வெளியே பாருக்கு வந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பாவும் அம்மாவும் இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இப்ப ராம்க்கு பயங்கரமா கோவம்லாம் வருது. இப்ப அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறாரு. நீங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. என் ஒய்ஃபே இந்த விஷயத்தை கவனிச்சிருக்கா. உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் நீங்க கெடுத்துட்டீங்கப்பா. ஒரு பையனுக்கு போய் எப்படிப்பா உங்களால இப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டுறாரு. இவர் திட்டிட்டு இருக்கும் போது நர்ஸும் இதெல்லாம் கவனிக்கிறாங்க. இந்த பெருசு இந்த அளவுக்கு காரியம் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. முறைச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த இடத்துல சுதாகரனும் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இவர் ஃபீல் பண்ணும்போது சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அக்காக்கு ஒரு மீனை வச்சு இவருக்கு 2 மீன் வச்சாங்கல்ல, ஒருவேளை அக்காக்கு 2 மீன் வச்சு இவருக்கு ஒரே ஒரு மீன் வச்சிருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாரு. இவர் அக்காவை கிண்டல் பண்ணார்ல, இப்ப அக்கா கிண்டல் பண்ணி பாக்குற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. அதே மாதிரி சின்ன வயசுல அக்காவை போட்டு இவர் அடிப்பாரு. அக்கா அடிச்சிருந்தா எப்படி இருக்கும், தட்டி கேட்கிற அம்மா நம்மளை போட்டு அடிச்சிருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதாவது அக்கா எந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருப்பாங்கன்றதை இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அக்கா, அம்மா, புஷ்பம்னு எல்லாருமே இவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நர்ஸ், மருமக, பஸ்ல பார்த்த பொண்ணுன்னு எல்லாருமே இவரை கிண்டல் பண்ற மாதிரி இவருக்கு கற்பனையில தோணுது. இவருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. இவருமே பாத்ரூமுக்கு போய் வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த நர்ஸ் தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்க. இப்ப கண்ணை இவங்களுமே ஓபன் பண்ணிடுறாங்க. கண் இப்ப சுதாகரனுக்கு நார்மலா தெரிய ஆரம்பிச்சிருது. இப்ப எவ்வளவு காசு கேட்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் பையன் யோசிக்கிறாரு. சார் பில் எல்லாம் ஹாஸ்பிட்டலே பாத்துக்கிச்சு சார், நீங்க எந்த அமௌண்ட்டும் தர தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ராமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் டாக்டர்ஸும் தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி நிம்மதி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ராமும் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஒய்ஃபும் மருமகளும் வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மருமகளோட செருப்பு கீழே இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. இந்த இடத்துல தான் இவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த நர்ஸ் கடைசியில அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஆணும் பெண்ணும் சமம் தான் சார், நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிற்போக்குவாதியா இருக்கீங்க? நீங்க ஆண்னு சொல்றீங்களே, ஒரு பெண் இல்லாம இருந்திருந்தா நீங்க ஆணா பிறந்திருக்க முடியுமா? பெண்ணு தானே வலியெல்லாம் தாங்கி உங்களை பெத்து எடுத்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. இவரை இதை நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, மருமக செருப்பை இவரே கையால எடுத்து மேல தூக்கி வைக்கிறாரு. இப்ப மருமகளை பார்த்து என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து அழுதுகிட்டே கேக்குறாரு. வந்தனா எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்காங்க. கடைசியில சுதாகரன் திருந்திட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.